ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம நெட்வொர்க்கிங் சீரிஸில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் இந்த டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் USATamilan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். நீங்கள் நிறைய விஷயங்கள் மெம்பர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க முடியும். நானும் உங்கள் கிட்டேருந்து சில விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் நெட்வொர்க்கிங்கில் பார்ட் 3. அதில் நம்ம டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் நெட்வொர்க்கிங் சீரிஸில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபவுண்டேஷனல் நாலேஜ் கிடைச்சிரும். இந்த வீடியோவில் டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 முடிச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்ம இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹேஷ் அவுட் பண்ணிடலாம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் ஐபி அட்ரஸ். அது நம்ம போன பாட்டில் பார்த்தோம். இந்த ஐபி அட்ரஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. நடுவில் ஒரு புள்ளி இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் மேக்ஸிமம் 255 வரைக்கும் தான் போகும். அப்படின்னா உங்களுக்கு 4 255 இருக்கும். அதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ நீங்க எந்த கம்ப்யூட்டர் வேர்ல்ட்ல நீங்க போய் பார்த்தாலும் அதுல இந்த நம்பர்ஸ்ல அடங்கும். அதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்றோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் நீங்க நெட்வொர்க்குள்ள கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈத்தர்நெட் கார்டு அசைன் பண்ணிடும். ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு அந்த ஈத்தர்நெட் கார்டில் அசைன் ஆயிடும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நீங்க சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா சேஞ்ச் ஆகும். நீங்க ஒவ்வொரு டைம் நீங்க சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகாத மாதிரியும் நம்ம செட்டிங்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ஐபி அட்ரஸ் வேணா கூட உங்களால் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன ஒரு ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆனாலே, அதாவது இன்டர்நெட் இல்லை இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆனாலே உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அந்த ஐடென்டிட்டி ஐபி அட்ரஸ். இதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கு ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஹியூமன்ஸ்க்கு ஐடென்டிட்டி என்னன்னா நம்ம பேரு தான். இப்போ நம்ம பேர் வச்சு தான் கூப்பிடுறோம். அதுதான் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஆனா நம்மளுக்கு பின்னாடி ஒரு நம்பரும் ஒளிஞ்சிருக்கு. அது நம்ம சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னுவோம். இல்லை இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படின்னுவோம். ஸோ நம்மளை ரெப்ரசென்ட் பண்றது ஒரு நம்பர் தான். ஆனால் நம்ம என்னன்னா ஈஸியா கூப்பிடுறதுக்காக நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம். இதே தான் கம்ப்யூட்டர் வேர்ல்ட்லயும் நடந்துட்டு இருக்கு. டிஃபால்ட்டா அசைன் ஆகிற கம்ப்யூட்டர், நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிற கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் தான் அசைன் ஆகும். அது ஒரு நம்பர் தான். ஆனா நம்ம வசதிக்காக நம்ம கூப்பிடணுமே அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம என்னன்னா ஒரு டொமைன் நேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும். இப்போ டொமைன் நேம்னா என்ன அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு பேரை கொடுத்துடுறோம். ஏன்னா அப்பதான் நம்ம ஈஸியா அந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம மெமரிலேயே நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இல்லாட்டி நம்பர்ஸா இருந்தது அப்படின்னா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நீங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட கோல் இன்னொரு கம்ப்யூட்டர் நீங்க ரீச் பண்றது தான் கோல். அந்த கம்ப்யூட்டர் ஒரு சர்வரா இருந்து அதுக்குள்ள வெப்சைட் ஏதாவது பார்க்க நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணும்போது நம்ம ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். நம்ம ப்ரௌசர் நீங்க லான்ச் பண்ணி நீங்க ஐபி அட்ரஸ் டைப் பண்ணாலே அந்த கம்ப்யூட்டர் கான்டாக்ட் பண்ண முடியும். ஆனா வேர்ல்ட்ல மில்லியன்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணுவோம். அந்த நெட்வொர்க் என்ன பண்ணா அவங்களோட டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஹெச்சிபி சர்வர் வச்சு நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. யூசுவலா ஐபி அட்ரஸ் 2 விதமா கொடுப்பாங்க. ஒன்னு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னுவாங்க. அப்புறம் டைனமிக் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா நம்மளுக்கு கிடைக்கிறது டைனமிக் ஐபி அட்ரஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு டைம் சிஸ்டம் ரீபூட் பண்ணி மறுபடியும் நீங்க நெட்வொர்க்குள்ள கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டிஹெச்சிபி சர்வர் ஒரு புது ஐபி அட்ரஸ் கொடுத்துரும். ஸோ அது ஒரு மெத்தட். இல்லாட்டி பெர்மனன்ட்டா ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஐபி அட்ரஸ் மாறாது. ஸோ அது ஒரு மெத்தட். இந்த ஐபி அட்ரஸஸ் நம்பரும் ஒரு குழப்பமான நம்பரா இருக்கிறதுனால நம்ம ஹியூமன்லி பாசிபிள் கிடையாது. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ட்ராக் பண்றதுக்கு. அதனால தான் நம்ம ஒரு பேர் மாதிரி கொடுத்துறோம். அது நம்ம டொமைன் நேம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க இன்டர்நெட்டுக்குள்ள இருந்தீங்க, அதாவது கம்பெனிக்குள்ளார இருக்கிற நெட்வொர்க்ல இருந்தீங்கன்னா, நீங்க அது கம்ப்யூட்டர் நேம் தான் சொல்ல போறீங்க. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரோட நேமை நீங்க டைப் பண்ணாலே அந்த ஆக்சஸ் கொடுத்துரும். ஆனா நம்ம வேர்ல்ட் வைட் வெப்ல ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம டொமைன் நேம் அப்படின்றோம். அந்த டொமைன் நேம் நீங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு Microsoft.com எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க .org, .net இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க.
ஸோ இப்போ என்ன வசதியா போயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஐபி அட்ரஸ டைரக்ட்டா யூஸ் பண்ணாம, நம்ம அந்த பேர நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, Microsoft.com இல்ல Google.com யூஸ் பண்ணா நமக்கு வந்து அது வெப் பேஜ் வந்தது. நம்ம பண்ற விஷயம் வந்து என்னன்னா, நம்ம டைரக்ட்டா அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம அந்த கம்ப்யூட்டர் வந்து கான்டாக்ட் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து பேர் வச்சு கான்டாக்ட் பண்றோம். நம்ம பேர் வச்சு தான் வந்து நம்ம அந்த கம்ப்யூட்டர கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா வந்து அது இன்டர்னலா வந்து ஐபி அட்ரஸா டிரான்ஸ்லேட் ஆகி தான் வந்து போகும். இந்த விஷயங்கள்லாம் பண்றது தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறோம். இந்த டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க குடுக்குற அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி நேம எடுத்து ஐபி அட்ரஸா டிரான்ஸ்லேட் பண்றது தான் வந்து இதனோட வேலையே. இந்த டொமைன் நேம் டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு வந்து நெறைய சிஸ்டம்ஸ் வந்து இதுல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போய் பார்ப்போம். இது எப்படி வந்து நம்ம குடுக்குற பேர் வந்து ஐபி அட்ரஸா வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னு. என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கங்கன்னா, நீங்க வந்து டொமைன் நேம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா நீங்க டைரக்ட்டாவே வந்து நீங்க ஐபி அட்ரஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு வரணும். ஆனா, நம்ம ஐபி அட்ரஸ் வந்து என்னைக்கும் குடுக்க போறதில்ல. ஸ்பெஷல் கேஸ்ல மட்டும் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் டெஃபினட்டா தெரிஞ்சுதுன்னா நீங்க வந்து குடுக்கலாம். ஆனா, மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி பெயர் குடுக்கறதுனால வந்து நம்ம அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து பண்றதுக்கு தான் வந்து டொமைன் நேம் சிஸ்டம் வந்து இருக்கு. இந்த டொமைன் நேம டிரான்ஸ்லேட் பண்றதுல வந்து நெறைய பேர் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. உங்களோட ப்ரௌசர் ஒண்ணு, அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒண்ணு, அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் அது ஒண்ணு, அதுக்கப்புறம் ரிமோட்டா இருக்கிற சர்வர்ஸ் நம்ம வந்து ரூட் சர்வர் அப்படின்றோம் அது ஒண்ணு, அதுக்கப்புறம் அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் இல்ல டிஎன்எஸ் சர்வர் அப்படின்றோம். இந்த மாரி பல பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த டொமைன் நேம் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஆனா கோல் வந்து என்னன்னா, ஃபைனலா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கோல். அது வந்து எங்கருந்து வருது அப்படிங்கிறது தான் வந்து இப்ப கொஸ்டினு. இப்ப நம்ம அந்த ஃப்ளோ வந்து வொர்க் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் எங்கருந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஃபைனலா எடுக்குது அப்படின்னு. இப்போ நீங்க இன்டர்நெட் வந்து நெறைய யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்க கேஷிங்ன்னு ஒரு கான்செப்ட் வந்து நடந்துட்டு இருக்கும் உங்க மெஷின்ல. அதுல 2 கேஷிங் வந்து நீங்க பார்ப்பீங்க. ஒண்ணு வந்து ப்ரௌசர் கேஷ் அப்படின்னு ஒண்ணு பார்க்கலாம். இன்னொன்னு வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லெவல் கேஷ் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர் கேஷோட வேலை வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து நெறைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. அதனோட டொமைன் நேம் சர்வர் டிரான்ஸ்லேஷன் அந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்க ப்ரௌசர் கேஷ்ல வந்து அது போட்டுக்கும். ஏன் அது போடுது அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து அது டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு வந்து ரிமோட்டா இருக்கிற சிஸ்டம் வந்து கான்டாக்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வெப்சைட் போகும்போது, அந்த அந்த வெப்சைட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மெஷின்ல வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தெரியாது. அதனால என்னன்னா, உங்க மெஷின விட்டுட்டு வெளில போயிட்டு அந்த ஐபி அட்ரஸ கண்டுபிடிச்சுட்டு வரணும். அந்த ப்ராசஸ் நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். ஆனா, நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அது ஒரு டைம் கண்டுபிடிச்சுட்டு வந்துச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா, செகண்ட் டைம் நீங்க அதே ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது, அது மறுபடியும் அதே சைக்கிள் போகக்கூடாது. அப்பன்னா உங்களுக்கு வந்து லேட்டன்சி நெறைய இருக்கும். ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்றதுல. அதனால ப்ரௌசர் என்ன பண்ணும்னா, அதுக்கு ஒரு கேஷ் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து என்ன வெப்சைட் நீங்க விசிட் பண்ணீங்களோ, அதனோட ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ இது எவ்வளோ நேரம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஒரு 24 ஹார்ஸ் வரைக்கும் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அது வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். அது வந்து டிடிஎல் அப்படின்னு நம்ம டைம் டூ லிவ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அது வந்து ஒரு டைம் பீரியட் வந்து செட் பண்ணிட்டு, அது ரிஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து நீங்க பெர்மனன்ட்டா நீங்க அசைன் பண்ற வரைக்கும் தான் பெர்மனன்ட். இல்லாட்டி நீங்க வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஒவ்வொரு டைம் நீங்க சிஸ்டம் ரீபூட் பண்ணும்போது ஒரு புது ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேஷ வந்து ஒரு டைம் பீரியட் குடுத்து அது ரிஃப்ரெஷ் ஆகுற மாரி வந்து பண்ணிருவாங்க. ஸோ ப்ரௌசர் கேஷ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வெப்சைட் போணும், இல்ல செகண்ட் டைம் போறீங்க அப்படின்னா, ப்ரௌசர் கேஷ்ல போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகே நம்மகிட்ட வந்து டிஎன்எஸ் ஓட டிரான்ஸ்லேஷன் இருக்கா அப்படின்னு. அப்படி இல்ல அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் வந்து கேட்கும். உன்னோட கேஷ்ல வந்து இருக்கா? நான் குடுக்குற அந்த வெப்சைட் பேர் வந்து உனக்கு ஐபி அட்ரஸ் மேட்சிங் இருக்கா அப்படின்னு. ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட கேஷும் வந்து ப்ரௌசர் வந்து நெறைய ப்ரௌசர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதாவது Chrome யூஸ் பண்ணுவீங்க, Firefox யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாரி நெறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்றதுனால ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு கேஷ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும். இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கேஷ்ல வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், ஆமாப்பா என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே நீங்க குடுக்குற அந்த டொமைன் நேம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஐபி அட்ரஸா அது கன்வெர்ட் பண்ணிரும். ஸோ இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கேஷ்ல வந்து இல்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப இல்ல அப்படின்னா, மறுபடியும் வந்து அது வந்து தேடுதல் ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகியிருந்தோம் அப்படின்னா, டைரக்ட்டா போயிட்டு ஐஎஸ்பி அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் அவங்க கிட்ட வந்து ஒரு ரிசால்வர் கேஷ் ஒண்ணு இருக்கும். அந்த ரிசால்வர் கிட்ட போய் கேட்கும். என்னன்னா, உன்கிட்ட இருக்கா? இந்த டொமைன் நேமோட டிரான்ஸ்லேஷன் ஐபி அட்ரஸ் இருக்கான்னு சொல்லி அந்த ரிசால்வர் கிட்ட போய் கேட்கும். அந்த ரிசால்வரும் ஒரு கேஷ் வச்சிருக்கும். இருந்தது அப்படின்னா, உடனே வந்து அனுப்பிச்சிடும் ரிக்வெஸ்ட். ஆமா இருக்கு ஐபி அட்ரஸ் இது யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி குடுத்துரும். அந்த ரிசால்வர் வந்து ஒவ்வொரு இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல். இப்போ ரிசால்வர்னால கண்டுபிடிக்க முடியல ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு இருந்தது அந்த சிச்சுவேஷன் அப்படின்னா, அது என்ன பண்ணும், அடுத்து வந்து ரூட் சர்வர வந்து கான்டாக்ட் பண்ணும். இப்போ ரிசால்வருக்கு வந்து ரூட் சர்வர்ஸ் எங்க இருக்கு வேர்ல்ட் வைட் அப்படின்றது தெரியும். அது வந்து இந்த எக்கச்சக்கமா இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரூட் சர்வர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஐஎஸ்பி பக்கத்துல எந்த ரூட் சர்வர் இருக்கோ, அந்த இடத்துல போய் வந்து அது கான்டாக்ட் பண்ணி கேட்கும். நீ என்கிட்ட இந்த டொமைன் நேம் இருக்கு. எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் எடுத்து குடு அப்படின்னு சொல்லி ரூட் சர்வர் கிட்ட கேட்கும். இப்போ ரூட் சர்வருக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனா ரூட் சர்வருக்கு வந்து என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து டாப் லெவல் டொமைன் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அது வந்து டாப் லெவல் டொமைனோட சர்வர் எங்க இருக்குன்றது அது அதனோட இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கும். இப்ப டாப் லெவல் டொமைன் சர்வர் டிஎல்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா,
இப்போ டாப் லெவல் டொமைன்றது நீங்க எந்த வெப்சைட் போங்க. இப்போ Microsoft.com போனீங்க அப்படின்னா, அந்த .com அப்படிங்கிறது ஒரு சர்வர். இதே மாரி நீங்க .orgன்னு நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் .netன்னு பார்ப்பீங்க. இதெல்லாமே வந்து நம்ம டாப் லெவல் டொமைன் அப்படின்னுவோம். ஸோ அது .com தான் வந்து ஃபர்ஸ்ட்டு டாப் லெவல் டொமைன். அதுக்கு தனி சர்வர் இருக்கு. இப்போ ரூட் சர்வருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, எங்க வந்து அந்த டாப் லெவல் சர்வர்ஸ் இருக்குன்னு தெரியும். இப்போ நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து Microsoft.com இருந்தது அப்படின்னா, இப்போ அந்த .comஓட சர்வர் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு, அந்த ரிக்வெஸ்ட்ட வந்து அந்த டாப் லெவல் டொமைன் சர்வருக்கு வந்து அனுப்பிச்சிரும். இப்போ டிஎல்டி கிட்ட வந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்தோனே அதுக்கு தெரிஞ்சிரும். ஓகே, நம்மகிட்ட கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம வந்து இந்த ஐபி அட்ரஸ், அதாவது இந்த டொமைன் நேம் வந்து நம்ம ரிசால்வ் பண்றதுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத அந்த டிஎல்டி சர்வர் வந்து கண்டுபிடிக்க பார்க்கும். இப்போ டிஎல்டி சர்வர் கிட்ட தான் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, அந்த நம்ம அனுப்புற அந்த டொமைன் நேம் அதனோட ரியல் சர்வர் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத அது வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கும். அதுதான் நம்ம வந்து அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் அப்படின்னுவோம். இல்லாட்டி டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா, அந்த டிஎல்டி சர்வர் வந்து உடனே ரிக்வெஸ்ட் எடுத்து ரவுட் பண்ணி நம்ம அந்த அத்தாரிட்டேட்டிவ் சர்வர் கிட்ட வந்து அனுப்பிச்சிரும். அனுப்பிச்சோன்னா என்ன பண்ணா, அதுதான் வந்து டிஎன்எஸ் சர்வர். அங்க தான் வந்து ரியல் ஐபி அட்ரஸே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து அங்க போயிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ரிசால்வ் பண்ணிரும். அதுனா ஓகே, என்கிட்ட வந்து இந்த மேட்சிங் இருக்கு. நீ அனுப்பிச்ச அந்த டொமைன் நேம்க்கும் அப்புறம் என்கிட்ட அதுக்குள்ள மேட்சிங் ஐபி அட்ரஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட் எடுத்து அனுப்பிச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஐபி அட்ரஸ் தான் வரும். ஸோ மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் கடைசியில ப்ரௌசர் வரைக்கும் போய் எண்ட் அப் ஆயி, அப்புறம் நம்ம வந்து அந்த வெப்சைட் வந்து பார்க்க சான்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கேஷ்ல வந்து போட ஆரம்பிச்சிரும். ஏன்னா ரிசால்வர், அதாவது நம்ம ஐஎஸ்பி ரிசால்வர்ல கேஷ்ல அது ஸ்டோர் பண்ணி, ஏன்னா இத ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்கோம். அதனால அது வந்து கேஷ்ல போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும் கேஷ்லயும் அது போட்டுக்கும். அப்புறம் உங்களோட ப்ரௌசர் கேஷ்லயும் வந்து போட்டுக்கும். இப்போ இந்த கேஷஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிரேஷன் டைம் இருக்கு. அதனால வந்து மறுபடியும் இன்னொரு ரிக்வெஸ்ட் வரும்போது மறுபடியும் கேஷ்ல தூக்கி போடும். ஆனா நீங்க வந்து உடனே செகண்ட் ரிக்வெஸ்ட் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் கேஷ வந்து கான்டாக்ட் பண்ணு. இப்போ கேஷ்ல ஆல்ரெடி இருக்கிறதுனால உடனே ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ குடுத்து நீங்க உங்களால வந்து ரிமோட் கம்ப்யூட்டர் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கிறது ஒரு பேர்ல இருந்து தான் ஆரம்பிப்பீங்க. அந்த பேர வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வந்து நெறைய சர்வர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலா வந்து ஒரு சர்வர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வந்து குடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த கேஷ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டன்சிய வந்து கம்மி பண்றோம். இப்போ நம்ம வந்து இங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நான் ஒரு புது வெப்சைட் ஒண்ணு வச்சிருக்கேன். இப்போ இந்த டொமைன் நேமும், ஐபி அட்ரஸ் வந்து எப்படி டாப் லெவல் டொமைன் அந்த சர்வருக்கு வந்து தெரியுது? டிஎல்டி சர்வருக்கு வந்து எப்படி தெரியுது? அப்படின்றது கேட்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க டிஎன்எஸ் சர்வர செட்டப் பண்ணும்போது, உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்க பப்ளிக் ஐபியா மாத்தணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணி ஆகணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல தான் வந்து என்ன பண்ணும்னா, அந்த டாப் லெவல் டொமைன் சர்வர்ல போய் அந்த மேப்பிங்க கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அதுக்கு இதுதான் நீ டொமைன் நேம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த டிஎல்டில போய் அது ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்கல அப்படின்னா, உங்களால வந்து ஒரு பப்ளிக் ஐபியா உங்களால வைக்க முடியாது. ஏன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். ஆனா யாராலயும் பார்க்க முடியாது. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனால தான் வந்து நம்ம வந்து அந்த டிஎல்டிஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. எந்த ரியல் சர்வர்ல வந்து அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு வந்து ரவுட் பண்ணிரும். இப்போ ஒருவேளை வந்து நீங்க ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ஸ்ட்ரிங் குடுத்து .com குடுத்து நீங்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ப்ரௌசர் கேஷ்ல இல்ல, ஓஎஸ் கேஷ்ல இல்ல, ரிசால்வர் கேஷ்ல இல்ல. அது என்ன பண்ணும், ரூட் சர்வர் போகும். ரூட் சர்வர்னா ஓகே .comமா சரி, நான் உன்ன டிஎல்டிக்கு அனுப்புறேன்னு சொல்லி டிஎல்டிக்கு அனுப்பிச்சிரும். அங்க டிஎல்டில வந்து அது மேட்ச் பண்ணி பார்க்கும். நம்மகிட்ட வந்து இது ஏதோ புதுசா ஒரு நேம் வந்திருக்கு. இதுக்கு மேட்சிங் சர்வர் என்ன அப்படின்னு சொல்லி அது மேட்ச் பண்ணி பார்க்கும். இப்போ டிஎல்டி சர்வர்ல அந்த டொமைன் நேம வச்சு அது வந்து சர்ச் பண்ணி பார்க்கும் ஐபி அட்ரஸ் இருக்கான்னு. ஐபி அட்ரஸ் வந்து அதனால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து 3 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேப்பிங்ல வந்து நீங்க குடுக்குற நேம்க்கும், அதுக்கப்புறம் அந்த ரியல் சர்வரோட ஐபி அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். அதனால வந்து என்ன, அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் எங்க அனுப்புறது அப்படிங்கிறது அது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும். அதனால வந்து அது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடும். இன்னொரு பாசிபிலிட்டி வந்து என்னன்னா, அந்த நீங்க அனுப்புற அந்த டொமைன் நேம் வந்து டேபிள்ல ஒரு வேளை இருக்கலாம். ஆனா வந்து என்னன்னா, அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து மாறி இருக்கலாம். அதனால வந்து என்னன்னா, அந்த டிஎல்டி சர்வர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் பழைய இன்ஃபர்மேஷன். அதனோட கேஷ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 3வது பாசிபிலிட்டி வந்து என்னன்னா, எங்ககிட்ட ரியலாவே சர்வர் இருக்கலாம், அந்த டிஎன்எஸ் சர்வர். ஆனா நீங்க வந்து அது ஒரு பப்ளிக் ஐபியா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டுருந்துருக்கலாம். இப்ப நீங்க பப்ளிக் ஐபியா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, டிஎல்டி சர்வருக்கு வந்து தெரியாது. அதனால வந்து என்ன, நீங்க என்னதான் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சாலும் இன்டர்நெட்ல அதனால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால வந்து என்னன்னா, இப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா விசிபிளா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து பப்ளிக் ஐபியா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் கரெக்ட்டா போய் அந்த டிஎல்டி சர்வர்ல எல்லாம் போய் அந்த மேப்பிங்க கிரியேட் பண்ணி, உங்களோட டொமைன் நேமும் அப்புறம் ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து அது சேர்த்து கரெக்ட்டா வந்து வச்சிருக்கும். நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அந்த நேம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த பாசிபிலிட்டி
கேப்பபிலிட்டீஸ் எல்லாம் இல்லாம இருந்தது அப்படின்னா, உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இல்லப்பா நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நான் தேடி ஐபி அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அந்த ரிக்வெஸ்ட் வந்து அனுப்பிச்சிரும். நம்மளுக்கு வந்து ப்ரௌசர்ல வந்து எப்படி குடுக்கும் அப்படின்னா, வந்து டிஎன்எஸ் அட்ரஸ் கேனாட் பி ஃபவுண்ட் அப்படின்ற மாரி ஒரு எரர் வந்து குடுத்துரும். இல்ல வெப்சைட் கேனாட் பி ரீச்ட் இந்த மாரி பல ஃப்ளேவர்ல வந்து எரர் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம தப்பா டைப் பண்ணியிருக்கலாம் அந்த .com அந்த பேர. இல்லாட்டி நிஜமாவே அந்த வெப்சைட் வந்து பப்ளிக்ல டொமைன்ல இல்ல அப்படின்ற அசம்ப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல நடக்கிற அந்த கேஷிங்க தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டிஎன்எஸ் கேஷிங் அப்படிங்கிறோம். இந்த டிஎன்எஸ் கேஷிங் வந்து இருக்கிறனால தான் வந்து நம்மளால வந்து ஃபாஸ்ட்டா வந்து வெப்சைட் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஒருவேளை ஐபி அட்ரஸ் எல்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னா, உங்களால டிஎன்எஸ் கேஷ வந்து மறுபடியும் வந்து ரீகிரியேட் பண்ண முடியும். அதுக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கு. இப்ப ஃப்ளஷ் டிஎன்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அப்பன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் அது வந்து கேஷ வந்து கம்ப்ளீட்டா தூக்கிட்டு, புது கேஷ வந்து கிரியேட் பண்ணிடும். அதனால நீங்க வெப்சைட் நீங்க போகும்போது அந்த கேஷ வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ டிஎன்எஸ் கேஷிங் வந்து இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸ் இருக்கு வெப்சைட்ஸ்க்கு. நம்ம இந்த டொமைன் நேம எடுத்து நம்ம ஐபி அட்ரஸ கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிஎன்எஸ் லுக்கப் அப்படின்னுவோம். இந்த டிஎன்எஸ் லுக்கப் வந்து 2 மோட்ல நீங்க பண்ணலாம். ஒண்ணு வந்து ஃபார்வர்ட் லுக்கப் அப்படின்னுவோம். ஃபார்வர்ட் லுக்கப்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு டிஎன்எஸ் அதாவது டொமைன் நேம் எடுத்து நீங்க ஐபி அட்ரஸா கண்டுபிடிக்கிறது வந்து ஃபார்வர்ட் லுக்கப். ரிவர்ஸ் லுக்கப் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்எஸ் அதனோட மேட்சிங் நேம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ரிவர்ஸ் லுக்கப். இது 2மே ஒரே ப்ராசஸ் தான். நீங்க வந்து ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க வந்து நேம கண்டுபிடிக்க முடியும். இல்ல நேம் வச்சு ஐபி அட்ரஸ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்வர்ட் லுக்கப், ரிவர்ஸ் லுக்கப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த டிஎன்எஸ் டேட்டா எல்லாமே வந்து நம்ம கேஷஸ்ல வந்து அங்கங்க போறதுனால, இதுல ஒரு பெரிய செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து இருக்கு. இப்ப சில டைம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. நீங்க வந்து கரெக்ட்டான வெப்சைட் நேம் தான் குடுப்பீங்க. அது பார்த்தா அது ரேண்டமா வேற ஏதோ வெப்சைட்க்கு வந்து போயிடும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வெப்சைட் வந்து போயிடும். என்னடா அது நீங்க நேம் கரெக்ட்டா குடுத்தாலும் எப்படி சம்மந்தம் இல்லாத வெப்சைட் போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா நீங்க உங்க நேம் நியாயப்படி பார்த்தா உங்க நேம் வந்து கரெக்ட்டான ஐபி அட்ரஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி அது போணும். ஆனா அந்த ஐபி அட்ரஸ் வந்து வேற இருக்கிறதுனால அது வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னுவோம். இதுதான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து பண்றது. ஹேக்கர்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும் நம்மளோட அந்த அந்த டொமைன் நேம் வந்து டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு கேஷ்ல தான் வச்சிருக்கு அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கேஷ தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. கேஷ்ல வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து மாத்தி விட்டுருவாங்க. இது எங்க வேணா நடக்கலாம். உங்க பிரவுசர் கேஷ்லயே நடக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கேஷ்ல நடக்கலாம். இல்லாட்டி உங்களோட ரிசால்வர் கேஷ் அதாவது ஐஎஸ்பி அங்க நடக்கலாம். எங்க அட்டாக் நடந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ரியல் ஐபி அட்ரஸ வந்து ஸ்வாப் பண்ணி, அப்புறம் ஒரு ஃபேக் ஐபி அட்ரஸ குடுத்துருவாங்க. நீங்க வந்து ஒண்ணுமே தெரியாம நீங்க google.com தான் போவீங்க. ஆனா அது எண்ட் ஆகுற சைட் பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஏதோ சைட்ல போயிட்டு அது ஸ்கேம் சைட்டா வந்து மாறிடும். இது வந்து டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹேக்கர்ஸ் வந்து அந்த கேஷ் லெவல்ல போயிட்டு அந்த ஐபி அட்ரஸ் வந்து மாத்திருவாங்க. இது எவ்வளோ ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா வந்து இது அது எல்லாராலயும் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அவ்வளோ டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருந்ததுன்னா, எப்படி உங்களால வந்து ஒரு ஸ்பூஃப் அட்டாக் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனா இதுக்கெல்லாம் பிரிவென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து பயப்பட வேணாம். ஸோ ஆனா இந்த மாரி ஒரு அட்டாக் தான் வந்து நம்ம வந்து டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அட்டாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி. நான் இப்ப உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். டிஎன்எஸ் சர்வர்னா என்ன? அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த சீரிஸ நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. நெறைய நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்புகள் இருக்கு. என்னோட சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து சொல்லுங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. எனக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.